தினங்களில் தூக்கு தண்டனை. நொடி தவறாது இறைவனிடம் வழிபட்டு கொண்டே இருந்த இளைஞர் சிறுவனை பராமரிக்க சவுதி அரேபியா சென்றவருக்கு நேர்ந்தது என்ன? 34 கோடி பொது நிதி திரட்டி தூக்கு தண்டனையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்த மக்கள். ஒரு உயிரை காக்க 1000 மக்கள் ஒன்று திரண்டு விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்த நெகிழ்ச்சி. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே உள்ள ஃபெரோகை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் அப்துல் ரஹீம் கடந்த 2006ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்றார். மாற்றுத்திறனாளி சிறுவன் ஒருவனை பராமரிக்கும் பணியில் இருந்த ரஹீம் அந்த சிறுவனை அன்றைய தினம் காரில் அழைத்து சென்று கொண்டிருக்க விதியை மீறி சிகப்பு சிக்னலை கடந்து அந்த காரை ஓட்டுமாறு சிறுவன் வலியுறுத்தினாராம். ஆனால் முடியாது என ரஹீம் மறுத்துவிடவே அந்த சிறுவன் ஆத்திரத்தை வெளிப்படுத்த அவரை அமைதிப்படுத்த முயன்ற அந்த சிறுவனுக்கு முகத்தில் பொருத்தியிருந்த ஆக்சிஜன் கருவியை பிடித்து இழுத்துவிட அந்த கருவியை மீண்டும் பொருத்துவதற்குள் அந்த சிறுவன் இறந்து போய்விட்டாராம். பதறி துடித்து போன குடும்பத்தினர் ரஹீமிற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். சவுதி அரேபியாவில் பாதிக்கப்பட்டவர்கள் பொது மன்னிப்பு வழங்கி விட்டால் தண்டனை கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தினர் கடுமையான ஆத்திரத்தில் இருந்ததால் பொது மன்னிப்பு வழங்க மறுத்துவிட்டனர். சவுதி சட்டத்தின்படி ரஹீமிற்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 18 ஆண்டுகளாக ரஹீம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மேலும் கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த வழக்கில் ரஹீமிற்கு தூக்கு தண்டனை விதித்து சவுதி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. மறுபரிசீலனை என அடுத்தடுத்து மேல்முறையீடு செய்தும் கடந்த 2022இல் அந்த தண்டனையை சவுதி உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டு விட்டது. இந்த நிலையில்தான் அந்த குடும்பத்தினரிடம் சவுதியில் வாழக்கூடிய கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த தேசத்தில் தியா எனப்படும் இறப்புக்கு ஈடான இழப்பீடு பணத்தை பெற்றுக்கொள்ள இறுதியாக அந்த சிறுவனின் குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டனர். ஆனால் ரஹீமை மீட்பதற்கு 34 கோடியே 24 லட்சம் இழப்பீடாக வழங்க வேண்டும். இதற்காக கேரள மாநிலம் கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தகவல் மக்களிடம் கூறப்பட்டு வீடு வீடாக சென்று நிதி திரட்டினர். சவுதி தலைநகர் ரியாதில் இருக்கும் கேரள மக்களும் இந்த தகவலை அறிந்து கொண்டு நிதி அளித்ததை அடுத்து இதனைத் தொடர்ந்து சட்ட உதவிக்குழு வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் பணத்தை அனுப்ப திட்டமிட்டு இருக்கிறதாம். விரைவில் ரஹீம் விடுவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.